இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா AdSense ரிப்பீட் ஆட் லிமிட் ப்ராப்ளம். இதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். சில பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நடக்கும். அதாவது உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக வந்து ஆட் லிமிட் வந்து உங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 டேஸ் கழிச்சு இல்லைன்னா 40 டேஸ் கழிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். அந்த ஆட் லிமிட் வந்து ரிமூவ் ஆகும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள திரும்ப வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் திரும்பவும் மெயில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் பிரச்சனை வரும். புரியுதுங்களா? இது வந்து ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து. புரியுதுங்களா? ஸோ இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஆட் லிமிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுடைய சைட்டில் வந்து போஸ்ட் போடுங்க. அது ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் லிமிட் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஆட் லிமிட் தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆட் லிமிட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து 50-60 நாள் ஆகியும் உங்களுடைய ஆட்சன்ஸில் ஆட் லிமிட் போகலை அப்படின்னா இதில் ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருப்போம். இதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி அகெயின் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து திரும்ப உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வருது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வந்து பிரச்சனை இருக்குது. அண்ட் இந்த சைட்டுக்கு வந்து எத்தனை டைம் வந்து ஆட் லிமிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மெயிலை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வந்ததுக்கு உண்டான மெயில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சர்விங் வந்து எத்தனை மெயில் வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஸோ 8 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட் வந்து பிரச்சனை வந்திருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நவம்பர் 25 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட் பார்த்தா தெரியும். நவம்பர் 25 அன்னைக்கு வந்து ஆட் லிமிட் பிரச்சனை வந்திருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 அன்னைக்கு அகெயின் வந்து ஆட் லிமிட் பிரச்சனை வந்திருக்குது. புரியுதுங்களா? ஸோ நவம்பர் 25லேருந்து ஸோ நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்துச்சு. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆட் லிமிட்டே ரிமூவ் ஆகலை. ஆக்சுவலாக வந்து இந்த நவம்பர் 25லேருந்து இதுக்கு இடையில உள்ள டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆட் லிமிட் வந்து ரிமூவே ஆகலை. கண்டிப்பாக ஆட் லிமிட்டில் தான் வந்து இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டிகிட்டு தான் இருந்துச்சு. அகெயின் வந்து நேற்று டிசம்பர் 16 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு மெயில் வந்து திரும்பவும் உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்ன ஒரு மெயின் காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்காக தான் கூகுள் வந்து ஆட் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நான் சொல்லலை. பட் ஆனால் இதுதான் வந்து மேக்ஸிமம் ஒரு காரணமாக இருக்கும் நான் வந்து சொல்ல வரேன். ஓரளவுக்கு வந்து இதுக்கு வந்து இதுதான் காரணமாக இருக்கும் நான் வந்து சொல்ல வரேன். உங்களுடைய சைட்டில் வந்து டிராஃபிக் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து கண்டினியூவாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை வச்சு நான் இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னா சில பேருக்கு மட்டும், நிறைய பேர்னு சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இந்த ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 63 வியூஸ் மட்டும்தான் இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய சைட்டுக்கு வந்து பேஜ் வியூஸ் வந்து வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வியூஸ் தான் கணக்கு வந்து வருது. புரியுதுங்களா? அண்ட் உங்கள் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சி ஏர்னிங்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் குரூப்போ இல்லை ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஏர்னிங்ஸ் வரல, அதனால் வந்து டிராஃபிக் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் வந்து சோசியல் மீடியா எங்கேயாவது வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10 நாள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து ஷேர் பண்ணி தான் ஒருவேளை அந்த மாதிரி ஷேர் பண்ணுறப்ப கூட உங்களுக்கு வந்து அதிகமாக ஏர்னிங்ஸும் கிடைச்சிருக்காது. ஏன்னா அது வரைக்கும் முன்னாடி டிராஃபிக் இல்லை, ஒருவேளை டிராஃபிக் கொண்டு வந்தால் தான் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி ஷேர் பண்ணி பேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று கிளிக்ஸ் நடக்காமல் இருந்திருக்கும், இல்லை அப்படியே கிளிக்ஸ் வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து சிபிசி வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ ஒரு 10 நாள் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கே வந்து போர் அடிக்கும். ஸோ இதே வேலையை உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ரெகுலராக ரொட்டீனாக 30 நாளுமே நீங்கள் பண்ணணும், இல்லை லைஃப் டைம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் வந்து ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த 10-20 நாள் நீங்கள் கொண்டு வந்த டிராஃபிக் வந்து அதுக்கப்புறம் சடனாக வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் உங்களுக்கு வந்து இந்த இன்வேலிட் டிராஃபிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஆட் லிமிட் பிரச்சனை வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த ஆட் லிமிட் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டோட்டலாக நீங்கள் வந்து அந்த முயற்சி வந்து கைவிட்டுருவீங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக கூட வரக்கூடிய வியூஸ் வந்து சுத்தமாக வந்து இருக்காது. இல்லை 1, 2 அந்த மாதிரி தான் வரும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த கூகுள் வந்து உங்களுடைய சைட்டை வந்து ஆட் லிமிட் விழுந்ததுக்கப்புறம் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இப்போ நான் சொல்கிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில AdSense அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து ரிப்பீட்டட் ஆட் லிமிட் பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஓகே, ஆட் லிமிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. பட் போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து சுத்தமாக இருக்காது. புரியுதுங்களா? ஸோ வியூஸ் வந்து எதுவுமே இருக்காது. 1, 2 இல்லைனா 10 இந்த மாதிரி. இப்போ இந்த ஆட்சன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 வியூஸ் தான், இந்த மாதிரி தான் வந்து வருது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக உங்கள் சைட்டில் இதே சுச்சுவேஷனில் வந்து இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் லிமிட் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லா AdSense அக்கௌண்ட்டுக்கும் இப்படி வரும்னு நான் சொல்ல வரல. குறிப்பிட்ட ஒரு சில சைட்டுக்கும் ஒரு சில AdSenseக்கும் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40 நாள் கழிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆன ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் சர்விங் வந்து உங்களுடைய சைட்டில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் டிராஃபிக் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது சோசியல் டிராஃபிக்னு கிடையாது, உங்கள் சைட்டில் வந்து இந்த டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே வந்து இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட் லிமிட் பிரச்சனை வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வராது. புரியுதுங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து உங்கள் சைட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரிப்பீட்டடாக ஆட் லிமிட் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிராஃபிக் கொண்டு வந்தால் மட்டும்தான். அப்படி கொண்டு வரக்கூடிய டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைஃப் டைமாக இருக்கணும். கன்டினியூஸாக நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஆட் லிமிட் பிரச்சனை வந்து உங்களுக்கு திரும்பவும் வராது. புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ AdSense அப்ரூவல் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் வந்து சுத்தமாக வந்து இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து இருங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு சில AdSense அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து இந்த பாயிண்ட் அதாவது டிராஃபிக்கே இல்லை அப்படின்னா, அதுக்கு வந்து ஆட் லிமிட் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து AdSense அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ டிராஃபிக்கும் வந்து ஒரு மெயினாக ஒரு விஷயமா எடுத்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்கள். ஒன்று சோசியல் டிராஃபிக் கொண்டு வாங்க, அண்ட் அப்படி கொண்டு வரக்கூடிய டிராஃபிக் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஆடியன்ஸாக கொண்டு வாங்க. இல்லை ஆர்கானிக்காக உங்களுக்கு வந்து SEO என்னெல்லாம் வந்து பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. இது எல்லாருக்கும் இப்போதைக்கு வந்து கிடையாது. ஒரு சில AdSense அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. டிராஃபிக்கே இல்லை அப்படின்னா, இந்த ஆட் லிமிட் பிரச்சனை வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில AdSense அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அதுவுமே ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஆட் லிமிட் வர மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து மெஜாரிட்டியாக வந்து மேபி வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இது வந்து கவனமாக இருந்துக்குங்க. ஸோ உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டில் வந்து இந்த டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக SEO அந்த மாதிரியான போஸ்ட் வந்து போடுங்க. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு ஒரு அத்தாரிட்டியான ஒரு குரூப் அல்லது ஒரு பேஜ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி, உங்கள் வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி, அதுலேருந்து உங்களால் டாபிக் கொண்டு வர முடிஞ்சுன்னா அது வந்து கொண்டு வாங்க. இல்லை நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் உங்களுடைய சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இந்த மாதிரி வந்து டாபிக் கொண்டு வரதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.